இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதில் நான் வந்து ரொம்பவே சபிக்கப்பட்டவன்னு சொல்லணும். ஏன்னா எனக்கு நான் வந்து ரொம்பவே வந்து ப்ராக்டிக்கலான ஒரு ஆள். எமோஷனில் வந்து எனக்கு எக்ஸ்ப்ரெசிவாக பண்ண தெரியாது. ஆனால் என் மனைவி வந்து ரொம்பவே எக்ஸ்ப்ரெசிவான ஆள். பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கப்புறம் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் இதை பற்றி பேசும்போது எனக்கு கேமரா வந்து பெரிய லெவலில் ஏதாவது பண்ணணும், எனக்கு கேமரா கையில் வச்சு நான் சொந்தமாக வந்து கேமரா வச்சு எடுக்கணும் அப்படின்றது ஆசை. சும்மா பேசிகிட்டு இருந்தேன். பேசும்போது அவள் எப்படியோ அதில் ரிசர்ச் பண்ணி எனக்கு அது வரைக்கும் அவள் சேவ் பண்ண பணத்தை வச்சு எனக்கு கேமரா வந்து நிச்சயதார்த்தத்துக்கு கிஃப்ட் கொடுத்தா. மறுநாளே வந்து நாங்கள்லாம் வெளியில் போகும்போது அவளை தான் ஃபுல்லாக படம் எடுத்தேன். படம் எடுத்து அதுலேருந்து ஆரம்பித்து டிஎஸ்எல்ஆர் வந்து ஒரு திருமணத்துலேருந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தில் வந்து என்னால் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு வந்து நான் அதை கற்றுக்கிட்டேன். ஸோ அவள் இருக்கும்போது அதுக்கப்புறம் திருமணங்களுக்கு நாங்கள் ஆர்டர் எடுத்து செய்கிற அளவுக்கு நான் என்னை வளர்த்துக்கிட்டேன். ஆனால் இன்னைக்கு அந்த பேக் வந்து பரன் மேலே இருக்குது. ஒவ்வொரு தடையும் வந்து ஏதாவது பொருள் எடுக்கும்போது அந்த பேக்கை பார்ப்பேன். அந்த பேக்கை வந்து அதுக்கு மேலே கையை எடுக்க முடியாது. கேமரா வந்து நம்ம பைக் மாதிரி கார் மாதிரி வந்து ரெகுலர் சர்வீஸ் பண்ணணும். ஆனால் 3 வருஷமாக வந்து அதை சர்வீஸ் பண்ண முடியல. சர்வீஸ் பண்ணுறதுக்கு முதல்ல அதை தொடணும். அதை தொடர்றதுக்குரிய தைரியம் இல்லை, வரல இன்னும் எனக்கு. அந்த டிஎஸ்எல்ஆர் மட்டும் இல்லை, இப்போ வரைக்குமே வந்து என்னால் இன்னொரு டிஎஸ்எல்ஆரை வந்து கையாள முடியல அப்படின்னு தான் சொல்லணும். உங்களோட மேரேஜ் லைஃப் எத்தனை வருஷத்துல? 7 வருஷம். 2014 2022 வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தோம். என்னாச்சு சார் உங்களுக்கு? அவங்க ஒரு நாள் இரவு வந்து அவங்க நண்பர் வீட்டுக்கு போனாங்க. அந்த நண்பர் வீட்டுக்கு போகும்போது அந்த ஒரு 4 இளைஞர்கள் வந்து குடிச்சிட்டு காரில் ஓட்டிகிட்டு வந்து இடிச்சிட்டாங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த இளைஞர்கள் இடிச்சது அவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்றத யாருக்காவது தகவல் சொல்லியிருந்தா கூட ஓரளவு காப்பாற்றிருந்துருக்கலாம். இடிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு பின்மண்டையில் அடி, காலில் அடி, இடுப்பெலும்பு வந்து 4ஆவோ 5ஆவோ நொறுங்கிடுச்சு. அதனால் ரீனல் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கிட்னி, லிவர் இது தப்பு. யாருமே நடக்கக்கூடாது. இப்படிலாம் வந்து ஒருத்தருக்கு மரணம் வரக்கூடாது. ஒருத்தரோட பொறுப்பில்லாத செயல் எவ்வளவு இன்னசென்ட் லைஃப்ஸை காவு வாங்கிட்டு இருக்குங்கிறதுக்கு அவரோட லைஃப் ஒரு இது. இன்னைக்கு அவருக்கு ஒரு துணை இல்லை. அப்படி ஓட்டின ஒருத்தன் இன்னைக்கு எங்கேயோ வெளியே சுற்றிட்டு இருக்கான். ஐ பிலீவ் அவனுக்கு இன்னைக்கு வெளியே சுற்றுறாலும் நிம்மதி இருக்கக்கூடாதுன்னு நம்புறேன். இப்போ இவரை போல ஒரு ஆளை வச்சுட்டு நிம்மதி இல்லாமல் வச்சுட்டு ஒருத்தரால எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு இது நடந்திருந்தா கூட சரிதான் சார். அவள் வந்து ரொம்பவே மென்மையான ஆளு. அவளுக்கு இப்படி ஒரு முடிவு வந்தது. இப்போ நினைக்கும் போது அவங்க நினைவில் எது ரொம்ப இனிமையான நினைவாக இருக்கும்? நீங்கள் 2 பேரும் பகிர்ந்துக்கிட்ட தருணங்களில் இது ரொம்பவே சார். கேக்கு அவ சமையல் வந்து நான் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நல்ல தின்னு கொளுத்த ஆள் சார். எங்கள் அம்மா வந்து நான் திமிரா சொல்கிற அளவுக்கு எங்கள் அம்மா நல்லா சமைக்கிறக்கூடிய ஆளுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் வந்து சும்மா ஒரு தடவை கூட வந்து கிச்சனுக்குன்னு சும்மா திருமணத்துக்கு முன்னாடி போகாதவங்க, எனக்கு சாப்பாடு பிடிக்கும் அப்படின்றதுனால இங்கே வந்து வீட்டிலே வந்து பானிபூரி முதற்கொண்டு பண்ணிக்கிட்டாங்க. கேக் வந்து நான் வந்து எக்கு போட்ட கேக் சாப்பிட மாட்டேன் அப்படின்றதுனால அவங்க கேக் செய்ய கற்றுக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் வந்து பர்த்டேக்கு இவங்க தான் கேக் செய்வாங்க.
இவ்வளவு அணுவா காதலிச்ச ஒரு ஆள் இன்னைக்கு இல்லைங்கப்போ உங்க நாட்கள் எப்படி சார் நகருது? எப்படி? சொன்னல சார், இன்னைக்கு சினிமா ஒரு சாதாரணமான ஒரு சினிமா பாட்டு பார்க்குறதே கேட்குறதே வந்து கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவங்க எல்லாரும் சொன்னதுக்கு ஒரு மாற்றம் என்னென்னா, என் குடும்பம் என்னை காப்பாற்றிருச்சு. என் குடும்பம் என்னோட நட்பு வந்து என்னை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து கால் ஆப்ரேஷன் ஆகிருக்கு. அவங்கள வந்து சின்ன வயசில் கணவரை இழந்தவங்க அப்படின்னாலுமே அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா என்னை விட மாட்டேன்ட்டாங்க, என் கூட தங்கிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பாரனா எனக்கு எமோஷ்னல் சப்போர்ட் ப்ளஸ் எல்லாமே வந்து எங்கள் அம்மா தான். ஒரு வாழ்க்கை துணை இழந்த ஆண்களுக்கு, கணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட் சிஸ்டம் ஒரு வாழ்க்கை துணை இழந்த ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறதுல நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பெண்களுடைய வலி வந்து ஆண்களோட வலியை விட 100 மடங்கு அதிகம். ஏன்னா எங்கள் அம்மாவுடைய வலியை நான் வந்து கூட நின்று பார்த்துருக்கேன். நான்லாம் ஒன்றுமே கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு நான் மட்டும்தான் இருந்தேன். அப்போ நான் வந்து வெறும் ஒரு 17 வயசு பையன். நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் அப்படின்றத விட நான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லயபிலிட்டி தான். எங்கள் அம்மா வந்து இவங்க சொன்ன எல்லா மோசமான சூழ்நிலைகள்லையும் பெண்களே எங்கள் அம்மா வந்து அசிங்கமாக பேசினதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த வயது ரொம்ப சின்ன வயது சார். இதெல்லாம் எப்படி டைஜஸ்ட் பண்ண முடிஞ்சது? ஒரு மாதிரி எனக்கு டைஜஸ்ட் பண்ண ரொம்ப முக்கியமான விஷயம், அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை எங்கள் 2 பேருக்கும். அம்மா எப்படி இதை ஃபேஸ் பண்ணாங்க? அம்மாவுக்கு நான் இருந்தேன். நான் ஒரு பெரிய பொறுப்பு. அம்மாவுக்கு என்னைய கரையை திறனுன்ற கடமை இருந்துச்சு. இதிலெல்லாம் நேரம் செலவிடுற அளவுக்கு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, இதற்கு செலவழிக்கிற நேரம் நமக்கு 2 பேருக்கும் இல்லை. அந்த லக்ஸரி நமக்கு கிடைக்கல. நமக்கு வந்து இருக்கக்கூடிய இலக்கு வந்து தூரமானது. இதிலெல்லாம் வந்து நம்மளை தளர்த்திக்கிட்டோம்னா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா படிக்கவே இல்லை. 10th தான். ஆனால் என்னைய வந்து கரையேற்றிட்டாங்க. அது எனக்கு நல்லா இருக்குது. ப்ளஸ் இவங்க சொன்னால் நிறைய இந்த பெண்களுக்கான அந்த சூழலோ என்னோட சூழலில் வந்து என்னைய ஒப்பீட்டளவில் வந்து நீ மோசமானவன் கெட்டவன்னு சொல்லக்கூடிய ஆளுங்க பெருசாக இல்லை. அது உங்களுக்குன்னு இல்லை, பொதுவாகவே ஒரு வாழ்க்கை துணை இழந்த ஆணும் பெண்ணுக்குமான வித்தியாசம்னு ஒன்று பார்த்தோன்னா ஒரு பெரிய கோடி எங்கே விழுதுன்னா, பெண் ஒரு வாழ்க்கை துணை இழந்துட்டாங்கன்னா அவங்களுடைய சுயமரியாதை இழக்க வேண்டிய தேவை ஏற்படுது. 100% அவங்க மேலே வந்து கேரக்டர் அசாசினேஷன் நடக்குது. சொசைட்டியில் என்னெல்லாம் பேச முடியுமோ எல்லா அவப்பெயர்களும் எல்லா அவச்சொற்களும் அவங்க வந்துருது. ஆனால் வேற இந்த அவச்சொற்கள் இல்லாட்டி கூட எமோஷனல் ட்ராமா இருக்கு. அதில் எந்த அது வந்து பார்க்கும்போது எமோஷனல் ட்ராமா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வந்து ஒப்பீடே கிடையாது சார். அவங்களோட வலி வந்து அவங்களோட வலியும் துயரமும் அவங்க அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து வேற தன்மையானது. ஸோ உண்மையிலேயே வந்து ஆண் அப்படின்ற வந்து எங்களுக்கான இழப்பு இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பெண்களுக்கான இழப்புக்கும் ஆணுக்கான இழப்புக்கும் இடையில வந்து ஒப்பீடே கிடையாது. அவங்களுடைய இழப்பு வந்து வேற தன்மையானது. அதனுடைய குரூரம் வந்து வேற லெவலானது. அந்த அளவுக்குலாம் வந்து நான் அனுபவிக்கல அப்படின்றதுல வந்து எங்கள் அம்மாவோட வழி தான் எனக்கு இப்பவும் வந்து வரும். அதுதான் தோணுது. ஷி ஹஸ் என்டியோர்ட் a lot. நீங்கள் சொல்லும்போது கையெடுத்து ஒன்று கும்பிட்டீங்க. தட் சம்ஸ் அப். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு